சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 22/11/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 6ஆம் நாள், துவிதியை திதி இன்று மாலை 5:11 வரை, கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை 4:47 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள, சற்று பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் நீடிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நேற்றும் சந்திராஷ்டிரமம், இன்றைக்கும் சந்திராஷ்டிரமம் தான். ஆனாலும் ஒன்று, சந்திரன் கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பு இப்போ தான் அமாவாசையிலிருந்து அப்படியே வெளியே வர நிலைமையில் இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீச்ச சந்திரனை குரு பார்க்கறதுனால பெரிய கெடுதல்கள்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஒரு 2 நாளாகவே சந்திராஷ்டிரமத்தினால கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க. ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி வேற 7.5 சனியாக அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதாவது கெடுதல்களை படுத்துருவாரோ அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த 12ஆம் இடத்து சனியை தவிர மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான நிலைமையில தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசிநாதன் இப்போது 8இல் மறைந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிரமாதமான ஒரு நல்ல அமைப்பு. அவரை உச்சகுரு பார்க்குறார். ஆக எல்லா நிலைமைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி சமாளிக்கிறது, நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுமோ என்கின்ற மாதிரியான ஒரு மனக்கலக்கங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட தைரியசாலியான, உண்மையிலே தைரியசாலி மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எதாவது ஒன்று செஞ்சிருவீங்களே தவிர அந்த செஞ்சது தப்பாயிட்டால் கூட அதை அப்படியே சரி பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டு நிச்சயமாக உங்ககிட்ட உண்டு. எதுவும் எல்லை மீறி போகாத மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அத்தனை அமைப்புகளும் கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு இயல்பான நாளாகத்தாங்க இருக்குது. என்ன கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம், கடை, தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கைச்சுருக்கங்கள் இருக்கே. ஒரு நினச்ச மாதிரி ஒரு லாபம் சம்பாதிக்க முடியலன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. செலவுகள் வேறு அதிகமாகவே இருக்கும். எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் குடும்பத்தில் பத்தலை, வீட்டுக்காரரும் பத்தலைன்னு தான் சொல்கிறாரு, வீட்டுக்காரமாகவும் பத்தலைன்னு தான் சொல்லுதுன்ற மாதிரியாக குடும்பத்தை சமாளிக்க முடியாத அளவிற்கு வெள்ளம் போல் அப்படியே செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் கூட ஏதோ ஆண்டவன் நம்மளையும் கொஞ்சம் பார்க்குறான்ற மாதிரியாக ஒரு வகையில் வருமானங்களும் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் இப்போ என்ன நடக்கும்னா கொஞ்சம் அடிக்கடி பயணங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக ஒரு 40 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே வெளியில் போய் இங்கே போய் அங்கே போய் இவரை பார்த்து அவரை பார்த்தா தான் கொஞ்சம் வருமானம் என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இப்போது அந்த 12இல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உண்டு. டெலிவரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு உழைக்கிறேன் தான், ஆனால் அதற்கான சரியான ஊதியம் இல்லையே என்கின்ற மாதிரியான சில பல மனத்தாங்கல்கள் இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத ஓரளவிற்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி பகவான் உச்சனுடைய வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நீச்சமாக இருந்த நிலைமைலாம் இப்போ விலகி அவரும் ஒரு ஆட்சியாகவே இருக்கிறார். 6-11ஆம் இடங்கள் இப்போது பெரிய அளவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. எதிர்ப்புகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அமைப்புகள், கடன் தொல்லையெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு, கடன் விளக்கணும்னா வருமானம் வரணும், கடனை அடைச்சாத்தானே நமக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்களை வரணும் இல்லையா? அப்போ பொருளாதார முன்னேற்றங்கள், தொட்டதெல்லாம் ஒரு நிலையில் துலங்கக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லட்சியம் வரும், மனக்கட்டுப்பாடு வரும். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இதை சாதிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த துறையில் நம்ம இப்படி இருக்கணும், இன்னார்கிட்ட இப்படி சேரணும், இந்த வேலையை பார்க்கணும், இந்த தொழிலை ஆரம்பிக்கணும், ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிற தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகளை இப்படி புதிய நுட்பங்களை அப்படியே உள்ள வச்சு
படித்து நம்ம கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகணுன்ற வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. போட்டிகளாக விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி இருக்குது. ரிஷபாசிக்காரர்கள் இன்றைக்கி வெளியே வந்தாலே என்னப்பா ஒரு மாதிரி அப்படியே முகத்தில் அப்படியே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரியுது, சிரிப்பாக இருக்கிறீங்களே, என்னப்பா என்ன நல்லதுன்ற மாதிரியாக உங்களை பார்த்த உடனேயே உங்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் தெரியக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வேலைக்கு போகிற இடத்துல இது வரைக்கும் இருந்த ஒரு டார்ச்சர் அமைப்பு, 4 பேர் வேலையை நம்ம தான் செய்கிறோம், நம்ம வந்து எதிர்த்து பேச மாட்டேன்றதுனால எல்லா வேலையும் நம்மகிட்டே குட்டு தள்ளிடுறாங்கன்ற மாதிரியாக வேலை செய்த இடங்களில் வந்து செய்கின்ற இடங்களில் வந்து மெழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே பொட்டென்று நெட்டி பொட்டில் பட்டார் போல சில விஷயங்களை நறுக்கு தெரித்தார் போல அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய சிலரை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு முடிகிற வரைக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான எல்லாம் நிறைவேறக்கூடிய எண்ணம் பலிக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9-10 கிரகங்களின் தொடர்புகள் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கின்ற அற்புதமான நாள் இன்னைக்கு. 9ஆம் அதிபதி சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைந்து அங்கே 9 குடையவனை பார்ப்பது என்பது தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. கடந்த காலங்களில் ஒரு 4-5 வருஷமாகவே நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, என்னத்தை வாழ்க்கையே இப்படித்தான் போதுன்ற மாதிரி ஒரு சலிப்பாக இருந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் நினைச்ச மாதிரியே சின்ன சின்ன விஷயங்களை நல்லபடியாக செய்ய முடியக்கூடிய முன்னேற்றமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு கல்லூரி பள்ளி இந்த மாதிரியான அமைப்புகளில் இனிய அனுபவங்கள், நல்ல வழிகாட்டல்கள், நல்ல ஆசான்கள், நல்ல ப்ரொஃபஸர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஏதாவது உங்களை கைட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக மாணவ கண்மணிகளுக்கு ஆரம்பிக்குதுங்க. வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் பணியில் இருந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. எப்போ பாருங்கள் செகண்ட் ஷிஃப்டாக போகிறாங்க, நைட் ஷிஃப்டாக போகிறாங்க, வேலை செய்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு மட்டும் ஓர வஞ்சனையாக இருக்குது, இந்த மேலே ஹையர் ஆஃபீஸர் என்னை மட்டும்தான் டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை மட்டும் கண் வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இளைய பருவ நடுத்தர வயதில் ஒரு 35-30 வயதுகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. 9-10 கூடியவர் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் 5ஆம் பாவகம் இன்றைக்கு சுக்கிரனுடைய ஆக்கிரமிப்பில் வெகு வலிமையாக இருக்கிறது. பெண்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். என்ன தொல்லை, ஒரே எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோன் தான், இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கு. செல்ஃபோனை நிச்சயமாக பிடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இளைய பருவத்தினர் கையிலிருந்து செல்ஃபோனை பிடுங்கினா தான் நல்லதுன்னு பார்த்தா எங்கே முடியுது? அதில் தானே ஆன்லைன் கிளாஸு அது இதெல்லாம் வருது. ஆக செல்ஃபோனை எப்படி ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது, குழந்தைகளுக்கு எப்படி ஒரு மனக்கட்டுப்பாடை சொல்லிக் கொடுப்பது என்கின்ற மாதிரியான குடும்பத்தில் இது வரைக்கும் பெரிய அளவில் குழப்பத்தில் இருந்த ஒரு விஷயத்திற்கு எளிமையான வகையில் மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாம் டக்குன்னு பொறி தட்டினார் போல ஒரு தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம அதிகப்படுத்துறதன் மூலமாக எப்போவுமே ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்க்குற சில விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் என்கின்ற எண்ணங்கள் கூட இன்றைக்கு மிதுனராசிக்கார சகோதரிகளுக்கு தோன்றக்கூடிய ஒரு எளிய அருமையான நல்ல நாளாக மாற்றம் மிகுந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தாய் தந்தை விஷயத்தில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அன்றைக்கி. பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அப்பாவை பற்றி ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு வந்தவங்க, அப்பா இதை செஞ்சு கொடுக்க மாட்டார், அதை செஞ்சு கொடுக்க மாட்டார், அதை சம்மதிக்க மாட்டார், அப்பாவுக்கும் நமக்கு எப்போவுமே 7ஆம் பொருத்தம் தான், என்ன பண்ணுறதுனே தெரியலையென்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருந்து வந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அல்லது இளம் பருவ வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் திரும்ப பூர்வீக இடத்திற்கு வந்திடலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை செய்வார். எப்போவுமே பாருங்கள், இந்த சனி இருக்கின்ற இந்த 2 வருட காலகட்டங்கள் கோட்சார ரீதியாக 9ஆம் இடத்தில் சனி இருந்தார்னாலே பூர்வீக சொத்துக்களுக்கு அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கிளப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பு, பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பிகள் சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க நம்ம கூட ஒத்துழைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிலைமை, ஒரே ஒரு அடி நடந்த
இந்தாங்க ஒரு சின்ன வரப்பு தாங்க ஓட போகுது, இந்த ஒரு அடியை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கும் மனசில், விட்டு கொடுத்தா இப்படி வரும்ன்றது எனக்கும் இப்படி மனசில், இந்த ஒரு சாதாரண விஷயத்திற்காக மதிப்பு மிகுந்த நேரமும் பணமும் வீணாக்கிட்டே போகுதுன்ற மாதிரியாக ஒன்று தப்புன்னு தெரிஞ்சும் அதை விட முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் வரும். இது அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நிலைமைகள் இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவுகள் பிறந்து விட்ட நாள் அப்படின்னா இதை நான் சொல்லுவேன். 2-3 வருஷமாக நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. பூச நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், சரியாக போட்டு ஒரு அவஸ்தைப்பட்டு போனீங்க. அவங்க எல்லாமே போகிறா 4-5 மாதமாக பரவாயில்ல, நமக்கும் சில மாற்றங்கள் தெரியுது. நல்லதெல்லாம் பெருசாக நடந்தலை, ஆனால் நமக்கும் சில மாற்றங்கள் தெரியுதேன்னு மனசுக்குள்ளே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறீங்க இல்லையா? அதிலிருந்து கொஞ்சம் பெரிய அளவுகளில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடியவங்க, அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, தூர இடங்களில், தூர மாநிலங்களில், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, இங்கே இருந்தது போகிறோம் மறுபடியும் பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பத்தோட ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டாலும் உள்ளூர்லேயே கஷ்டப்படலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடக்கூடிய அமைப்புகளுக்கான அனுமதிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. பெண் குழந்தைகளுக்கு இந்த வரைக்கும் இருந்து வந்த சில விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும். பெண் குழந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வீட்டில் மங்கள விஷயங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள்ளே, ஒரு நிச்சயார்த்தன்ற மாதிரியாவது தை மாதத்துக்குள்ளே எதையாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான மங்கள நிகழ்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே, இயல்பான நாளாகவே இந்த நாள் அமையும். அட்டமத்து சனின்றதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு 8இல் சனி இருந்து கடந்த சில மாதங்களாகவே அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்தீர்களே ஆனாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை நீங்கள் உணரலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் வராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குங்க. மனசு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை இப்படி செய்யலாமா, அதை இப்படி செய்யலாமா, இவரை நம்பலாமா, இந்த தொழிலை நம்பலாமா, இதை நம்பலாமா, வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, யாரும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இல்லையென்ற மாதிரியாக வெளியில் நீங்கள் காட்டிக்கலனா கூட மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம்தான் உங்களுக்கு இந்த வேதை பாதுகாப்பு விலகுது. அது வரைக்குமே அட்டமத்து சனி ஒரு பெரிய லெவலில் உங்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தாது. என்ன ஒன்று, ஒரு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை கொடுக்கும்ன்றதுனால யாரையும் தேவையில்லாமல் அளவுக்கு மீறி நம்பிடக்கூடாத நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யாரையும் மட்டுமில்லை, எந்த தொழிலையும் ஒரு 10% அதிகமாகவே அதில் லாபம் வரும் போல தெரியுது, ஒரு 1 லட்ச ரூபா போட்டோம்னா 10 லட்ச ரூபா எடுத்துடலாம், வராதுங்க. அந்த மாதிரியாக அதீத எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டு அல்லது எதிர்பார்ப்புகளை கொடுத்து சில நிலைகளில் நஷ்டம், ஏமாற்றங்கள் வரும் என்பதால் எதிலுமே உறவுகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அல்லது தொழில் நிலைமைகளாக இருக்கட்டும், யாரையாவது ஒருத்தட்ட நம்புறதா இருக்கட்டும், நம்ம வேலைக்காரர்கள் நம்ம உதவியாளர்கள்கிட்டே இதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசாமல் யாரையும் நம்பாமல் நம்முடைய முயற்சி தான் நமக்கு நல்லது, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் மற்றவர்களை நம்பாமல் இவங்களுக்குள்ளே இருக்கிற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். ஒரு மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மன அழுத்தமான ஒன்று, நேரில் போய்த்தான் ஆக வேண்டியிருக்கு, இங்கே போய் அவரை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே போனால் அவரை அப்போவே உடனே பார்க்க முடியாமல் ஒரு சிறிய ஏமாற்றத்திற்கு பிறகு அப்புறம் காரியம் முடியக்கூடியதாக ஒரு இந்த 8இல் சனி இருந்தாலே ஏதாவது ஒன்றில் அப்படி இப்படி பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், 3ஆம் இடத்துல போய் இப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு அதீதமான அமைப்பாகவே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வந்துடாது என்பது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகளும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு உறவுகள், நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவ தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் ஒரு நிலையில் அறிமுகம் இல்லாதவர் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ல் சுக்கிரன் இருக்கிறது பணவரவிற்கு ஏற்ற ஒரு அமைப்பு. 2-11ஆம் இடங்களும் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன. 7ஆம் அதிபதி உச்சமாகி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் கூட இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில், மனைவியின் பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு அது நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனைவியின் உறவினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மனைவியுடைய அப்பா, அதாவது மாமனார் அல்லது அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி, மச்சாமார், இவங்கெல்லாம் ஏதாவது
யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நான் கொஞ்சம் நல்ல டேலண்ட்டாக இருக்கிறேன், என்னை கொஞ்சம் அந்த இடத்துல கைப்பிடிச்சு அப்படி தூக்கி விட்டாங்கன்னா நான் நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி செய்வேன் இல்லையா. உறவுன்றது என்ன, நான் கீழே இருக்கும்போது நீங்கள் என்ன மேலே தூக்கி விடுறது, நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா நாளைக்கு நான் மனப்பூர்வமாக உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுறது, இதுக்குத்தான உறவு என்கின்ற மாதிரியாக பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல உதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. காதலன் காதலி உறவு கூட இன்றைக்கு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒருவருடைய மன அழுத்தத்தை, ஒருவருடைய பணி அழுத்தத்தை, வேலைப்பளுவின் காரணமாகத்தான் இப்படி பேசுகிறார் போல தெரியுது, என்றைக்கும் பேசாதவர் இப்படி இன்னைக்கு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் இன்றைக்கி பெரிய அளவில் லாபமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து செய்கிறதுனால நம்ம 4 பேருமே நல்லா இருப்போன்ற மாதிரியாக ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், வங்கித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுத்தல் என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங், காலேஜ் இந்த மாதிரியான ஸ்கூல் நடத்தக்கூடியவங்க, அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2025 முடிய போகின்ற அந்த இறுதி நாளில், இறுதி மாதங்களில், இறுதி வாரங்களில் இன்னும் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள், சில அஸ்திவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன்லாம் உங்களுக்கு கிடச்சி அடுத்த வருஷம் 2026 வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கான சில பேஸ்மெண்ட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரும்பாலானவர்களுக்கு மாத வருமானம் நிரந்தரமாக இதுதான்றது அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் ராசியிலே இருக்க 10ஆம் இடத்துல குரு உச்சம், 6ஆம் இடத்துல சனி அந்த உச்ச குருவால் பார்க்கப்படுகிறார் என்பது எல்லா நிலைமைகள்லையும் வயதிற்கேற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுது. ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடம்பை பற்றின கவலைகள்லாம் டக்குன்னு அப்படியே விலகுங்க. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, அப்படி எதனா வந்துடுமோ, ஏற்ற வீட்டுக்காருக்கு இப்படி இருக்குது, நம்ம வீட்டிலே இவருக்கு இப்படி இருந்ததே, நம்ம அம்மா இப்படி இருந்தது, அப்பாவுக்கு இப்படி இருந்தது, அது நமக்கும் வந்து தொத்திக்குமோன்ற மாதிரியாக உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு 50-60 வயது கடந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் கவலைப்படாதீங்க. இன்னும் 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வராது. அப்படி இப்படி இருந்தால் கூட மருத்துவத்தில் அது தீர்ந்து போகக்கூடிய தன்மைகள் தான் இருக்கின்ற ஒரு ஆரோக்கிய மேன்மைகள், ஆரோக்கியம் பற்றிய சில விஷயங்கள், விழிப்புணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. எதிரியும் நண்பனாகக்கூடிய நாள்னு இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களை தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு உங்களுடைய உண்மையான மனசு, இந்த மனுஷன் நான் நபும்சகன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மனுஷன் தேவையில்லாமல் வரமாட்டார், இந்த மனுஷன் தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை செய்ய மாட்டார், நம்ம தான் அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி இந்த விஷயத்தில் இப்படி பண்ணிட்டோம்னு உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் கூட மனசு மாறி உங்களுக்கு சிநேகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள்லாம் இப்போ அமையும். ஏற்கனவே இருக்கிற கடனை விட கொஞ்சம் கூடுதலாக கடன் வந்தால் கூட கடனை அடைக்கிற அளவிற்கு வருமான அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நல்லாவே இருக்குது. கடன்லாம் பெருசாக தொந்தரவு பண்ணவே பண்ணாதுங்க. இருக்கின்ற கடனும் கூட ஒரு வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே அப்படி மாட்டிக்கிட்டேன் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு இருக்கிறத கூட கடன்காரர்கள், கடன் கொடுத்தவர்கள் உங்களை நம்பக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வேலையில் இருந்து வந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு விலகும். வேலைக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, எல்லார் வேலையும் என் தலையில் தூக்கி வைக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்படியே மட்டுப்படக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை, வீட்டில் இது வரைக்குமே மங்கள விஷயங்கள் நடக்கலைன்றவங்களுக்கு அதற்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. முக்கியமாக சொல்ல போனோம்னா துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் பேரில், குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் என துலாத்திற்கு உண்மையிலேயே நல்ல டைமாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிட்ட நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரம் முழுக்கவே நல்லா இருக்கும். அடுத்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்லுவேன். ஒரு 10-20 நாள் எதையும் செய்யக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, எல்லாம் வலிமையாக உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
எதிர்ப்புகள் விலகுங்க. உங்கள் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமே இல்லைங்க, நான் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், என்னை விட தகுதி குறைவானவர், திறமை குறைவானவர் எங்கேயோ போயிட்டார் பாருங்க, நான் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதுலேயும் குறைஞ்சிட மாட்டீங்க. பாருங்கள், இந்த இடத்துல இப்படி உழைச்சா இது உங்களுக்கு கிடைக்கும்ன்ற அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உச்சகுரு பார்ப்பது, அவரையும் உச்சனுடைய பார்வையால் தன்னுடைய ராசி வீட்டையே பார்ப்பது, உங்கள் ராசியை இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே போலவே ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, மனசுக்குள்ளே ஒரு 1000 யானை புகுந்த மாதிரியான ஒரு உற்சாக அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் ஒரு 20 வயசு பையனாக இருக்கட்டும், 60 வயது பெரியவராக இருக்கட்டும், விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், நமக்கு உடம்புக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, புள்ள இப்படி வழி மாறி போயிடுமோ அப்படி போயிடுமோ, தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, அது என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது என்னன்னே தெரியலையே, நம்ம பாட்டில் ஊரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, அல்லது சமயத்தில் காலாகாலத்தில் இதுங்களுக்கு ஒரு வழியை காட்டிடணும் இல்லையா, இந்த மாதிரியாக பெற்ற மனது என்ன நினைக்கும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லதான ஒரு தகவல்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் பாவகமும் 9ஆம் பாவமும் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரத்திலிருந்தே கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை விட இன்னும் ஒன்று, பட்டாக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், தாசில்தார்கிட்ட ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெர்மிஷன் கலெக்டர்கிட்ட வாங்கணும், அல்லது ஒரு எம்எல்ஏவை பார்த்து இந்த விஷயத்தை சுமூகமாக முடிக்கணும், எம்பியை பார்த்து முடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் அரசுடைய அனுமதி மற்றும் ஆதரவுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு 10 நாட்களுக்குள்ள அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு பற்றின நினப்புகள்லாம் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற வீடை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு சின்ன வீடு, டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் கூட இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் பசங்கள்லாம் வெளியே பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஒரு வசதிகள் தேவைப்படுது, இந்த வீட்டை மாற்றிடலாம் அல்லது ஒத்திக்கு போகலாம், வாடகைக்கு இருக்கிற வீட்டை விட விலைக்கு வாங்குகிற வீடு பரவாயில்ல, கடனுக்கு அப்படியாவது ஹவுசிங் லோன் போட்டாதோ ஒரு வீடு வாங்கிடலான்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த காலத்தில் மனசுக்குள்ளேயே உரு போட்டு இந்த இடத்துல வீடு வாங்கணும், இந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸையாவது கொடுத்துடலாம் அடுத்த வாரத்தில்ன்ற மாதிரியாக ஒரு தீர்வுகள் தெளிவுகள், எங்கே நம்ம செட்டில் ஆக போகிறோம்ன்றதில் சில விஷயங்களில் முடிவுகளை நீங்களே எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நான் தூரத்தில் இருக்கிறேன், அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க, ஊரில் போய் அம்மாவை பார்க்க முடியல, நான் இருக்கிற இடத்துக்கு அம்மா வாங்கன்னா கூட அம்மா வரமாட்டேன்றாங்க, இந்த மாதிரியாக தாய் மீது கொண்ட கரிசனத்தால் அம்மா சில விஷயங்களில் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவங்கள இந்த வயசில் நம்ம இப்படியும் விட முடியாது என்ற மாதிரியான இருதலை கொல்லி எறும்பு போல முடிவெடுக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் சற்று அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சுக பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததில் திடீர்னு அவரே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இப்படி அவரை பார்க்க வேண்டிய அமைப்பு, அதுவும் ஒரு நல்ல விதமான சந்திப்பாகவே அமைஞ்சிருச்சு. அதாவது மடியில் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியாக ஒரு திடீர் சந்திப்பு நடந்து அந்த சந்திப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. மேற்கு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதற்கான அனுமதிகள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளியில் போய் நம்ம பிழைக்க முடியுமான நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் நல்ல விதமாக பிழைக்கலாம். வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்தவங்க, அதாவது பெண்களோடு கலந்து பேச முடியாத, கலந்து பழக முடியாத அமைப்பில் இருக்கிறேன், ஒரு 3 வருஷமாகவே அவங்களுடைய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு நெகட்டிவாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஆதரவுகள், நீங்கள் நினைத்தாற் போல எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கி. தொட்டது துலங்கும்.
என்னென்னது நடக்கும், கனவு பலிக்கும், நல்லது நடக்கும், மனசு உற்சாகமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ராசிநாதன்லாம் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய 7.5 சனி முற்றாக ஒளிந்து விட்டது என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. முயற்சிகள் பலிக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல. மகர ராசியிலே பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறீங்க, மகர ராசியிலே கொஞ்சம் 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவரும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமா? இருக்கிற நிலைமையிலிருந்து சற்று உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் நல்ல விதமாகவே பலிக்குங்க. ராசியும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வலிமையாக இருக்கிறார். அவர் இப்போது உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் தொட்டது தொடங்கும்ன்றதுனால என்ன செய்யணுன்றது மனசுக்குள்ளே தானே வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டுங்க. தம்பி தங்கைகளால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 7 வருஷமாகவே அந்த தம்பி சரியில்லை, அந்த தங்கச்சி சரியில்லை, தம்பிக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், தம்பி அதை சரியாக பண்ண மாட்டேன்றார், கடைசியில் என்னையே எதிர்த்துக்கிட்டு வரார். தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தேன், ஆனால் அந்த வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பாப்பாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காளாகவோ இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தம்பி தங்கைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இன்னும் சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே சினிமா துறையில் இருந்தேன், ஊடகத்துறையில் இருந்தேன், அல்லது இந்த துறைகளுக்கு முயற்சி பண்ணினேன், நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஆஃபீஸில் கூட ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, நான் தாங்க கொஞ்சம் ஏமாளித்தனமாக இருந்து அதை கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் நமக்கு தேடி வந்திருக்குன்றது நமக்கு தெரியவே இல்லை, அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்ற மாதிரியாக ஏற்கனவே வாழ்க்கையிலோ வேலை தொழில் அமைப்புகள்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் வந்த வாய்ப்பை நழுவ விட்டு பரிதவிக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்னொரு புதிய வாய்ப்பு இன்னொரு 15 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. வரப்போகின்ற வாய்ப்பை சிக்கனை பிடிச்சிக்கிட்டு நல்லாவே இது பண்ணுவீங்க. சிலருக்கு பேர் புகழெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியாவில் கூட இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு தொழில் மேன்மை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. சிலருக்கு குடும்பம் அமையறதுக்கான அமைப்பெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாகவே தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் இவருக்கு நிச்சயம் பண்ணிடலாமா, இவரை பொண்ணு பார்க்க போகலாமா அப்படிங்கிற ஒரு தகவல் திட்டமிடுதல் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் எந்த மங்கள விஷயம் நடக்கலை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியல, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, இந்த மாதிரியான குடும்பம் அமையவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அவர்கள் தனிக்குடித்தனமாக போகக்கூடிய அளவிற்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. வேலையிலிருந்து சமீபத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு நானாகவே நின்றுட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலை, ரொம்ப டார்ச்சர், அல்லது நான் படித்தது வேறு இருந்த வேலை வேறு, இந்த மாதிரியான வேலையில் கொஞ்சம் சமீபத்தில் மாற்றத்தை அடைந்தவர்களுக்கு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் திரும்ப ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைப்பதற்கான மாற்றங்கள் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவில் இனிமேல் சோதனைகள் இல்லைன்றதை உணரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மை, தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புதிய கிளை இன்னொரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிடலாம், அல்லது இப்போ இருக்கிற இடத்த மாற்றிட்டு முன்னாடி கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் வியாபாரத்தை ஒரு தெருமுனைக்கு கொண்டு போகிறது, ரோட்டில் ஒரு கார்னரான ஒரு இடத்துல கொண்டு போய் மாற்றலாமா, வாடகை ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரியாக தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சரி, இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கெங்க போகிறது, கொஞ்சம் காசு கடனை வாங்கினா கூட இனிமேல் டெவலப் ஆகிடலாம், பழைய 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் வராது, இனிமேல் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அது செலவாகி போகாது வீணாகி போகாது என்கின்ற உறுதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல உச்சகுரு உட்காந்து 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால கடந்த காலத்தில் ஜென்மச்சனியில் நடந்த மாதிரியான சோதனைகள் இனிமேல் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் கண்டிப்பாக அமையாதுங்க. சிலருக்கு கடன் வந்தாலும் கூட வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள், புதிய டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், வருமானம் வரக்கூடிய வழிகள் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. குறிப்பாக மீனராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு பெரிய தைரியம் இன்னைக்கு பிறக்கும். 5ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரா. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த சகோதரிகள் எல்லாருக்குமே மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கவலைகள் தீரணும்னா எப்படி? நமக்கு முதல் தைரியம் வரணும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்திடலாம், புருஷன் இப்படி இருக்கிறார், பிள்ளை இப்படி இருக்குது, அல்லது ஒரு நிலையில் இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு யாரை எப்படி செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரியாக மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இருந்து வந்த ஏதேனும் ஒரு திக்கற்ற நிலைமையில் தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு தாங்க உண்மையிலே இன்றைக்கு இரட்டை தாக்குதலாக நம்முடைய சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அளவுக்கு பெண்கள் வேலைக்கு போகலை, படிக்கவே இல்லை. இன்றைக்கி எல்லாரும் படிச்சிட்டிங்க. படித்ததோடு மட்டும் நீங்கள் வீட்டில் மட்டும் வெளியில் மட்டும் வேலை செஞ்சால் போரும்னு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. வெளியிலையும் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும், வீட்டிலையும் வந்து சமைக்கணும், காப்பி போட்டு கொடுக்கணும். எந்த ஆம்பளையும் ஆஃபீஸை விட்டு வந்தவொடனே கிச்சனுக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் ஒரு பெண் கண்டிப்பாக கிச்சனுக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் சமூகம் மாறாமல் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை எப்படிடா என்னடா இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, வேலை 2 பக்கமும் பார்க்குறனே என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே டக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட்டாக கணவரோ குழந்தைகளோ கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அப்பா அம்மாவோ வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே சொல்ல முடியுங்க. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியிடங்களில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு எப்படி பண்ணலான்றதில் ஒரு தெளிவான சூழ்நிலையை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இங்கே போகலாம், இங்கே பார்க்கலாம், இவரை தேர்ந்தெடுக்கலாம், இவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம், இந்த வேலைக்கு போகலாம். இது வரைக்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்மளை சுற்றி இருக்கேன்ற மாதிரியாக எதுவும் செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்கார ஆண்களுக்கு இனிமேல் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது எதிர்காலத்திற்கு தேவையான வீடு அமைகிறது, ஒரு கடை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் இரட்டிப்பாகுதல் போன்ற நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ற அந்த பிருகமங்கல யோகத்தை பற்றி பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய குருமங்கலம் அப்படிங்கிறது, இந்த குருமங்கல யோகம்ன்றது நம்முடைய மூல நூல்களில் பெரிய விதமாக சொல்லப்படுகிறது. இந்த குருமங்கல யோகம் இருப்பவர்கள் அது யாருக்கு எப்படிப்பட்ட நன்மையை தரும், என்ன தரும், மங்கலம்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். உண்மையிலே குருவும் செவ்வாயும் அதீத நண்பர்கள், 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 பேர் ஒரு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடம் கலகலன்னு ஒரு சிரிப்பாக இருக்கும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வோடு இருந்து அந்த விஷயத்தை மேம்படுத்தி டெவலப் பண்ண பார்ப்பாங்க இல்லையா. ஒரு 2 சண்டைக்காரங்க ஒரு இடத்துல இருந்தால் கூச்சலும் குழப்பமாக இருக்கும், அந்த இடமும் சரியாக இருக்காது, அவங்க 2 பேருமே நல்ல மூடில் இருக்க மாட்டாங்க. அதே 2 நல்ல திக்கான ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த இடமும் டெவலப் ஆகும், அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரியாக நண்பர்களான குருவும் செவ்வாயும் ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல மங்கள விஷயங்கள் தோன்றி செவ்வாயுடைய விஷயங்கள் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குங்க. குருமங்கல யோகம் பெரும்பாலும் ஒரு 6 லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குதுங்க. செவ்வாயின் லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய கடகம், சிம்மம், தனுசு, மீனம், விருச்சிகம், மேஷம் ஆகிய 6 லக்கணங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த குருவும் செவ்வாயும் எங்காவது சேர்ந்திருந்தால் செவ்வாயுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி ஆகின்ற அந்த துறைகளில் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப யோகங்கள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒரு நல்ல டாக்டருக்கு குரு செவ்வாய் சேர்ந்திருப்பார், அல்லது செவ்வாயை குரு பார்த்திருப்பார். குரு பார்த்தாலும் குருமங்கல யோகம்தான். ஒரு அதிகாரமுள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறார், ஒரு மிலிட்ரியில் மேஜர் மாதிரி இருக்கிறார், இங்கேயே காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார், அவருடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் இப்படி குருமங்கல யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க.
குருமங்கல யோகம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, செவ்வாதசையோ குருதசையோ வரணும். செவ்வாதசைக்கும் குருதசைக்கும் நடுவில் வர ராகு என்கின்ற ஒரு 18 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். செவ்வாதசை ஒரு 7 வருஷம் மட்டும்தான், ஆனால் குருதசை 16 வருஷம். ஆக ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் குருவும் இல்லை, குருவின் தசை வரக்கூடிய அமைப்பு இல்லை. உதாரணமாக கடகலக்கணக்காரர்களுக்கு குருமங்கல யோகம், குருவும் செவ்வாயும் 9லேயோ 10லேயோ சேர்ந்துருக்கிறாங்கன்னு வைங்க. இது வந்து தர்மகர்மாதிபதி யோகமாகவும் இரட்டை நிலைமையாக செயல்படுங்க. தர்மகர்மாதிபதிகள் இங்கே இணைந்திருக்கிறார்கள் மற்றும் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கிணங்க வேலை தொழில் அமைப்பில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். 1000 கோடி 10,000 கோடி அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறாருங்க. செவ்வாதசையில் ஆரம்பித்ததுங்க, செவ்வாதசையிலிருந்து இன்னை வரைக்கும் ஓஹோன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறார் என்பது மாதிரியாக மங்கள யோகங்கள் வீடு வாகனம் வாசல் போன்ற அத்தனை அமைப்புகளையும் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த லக்னங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குங்க. அப்போ மீதி 6 லக்னம் இருக்குது, மிதுனம் கன்னி இருக்குது, ரிஷபம் துலாம் இருக்குது, மகரம் கும்பம் இருக்குது. இந்த 6 லக்னங்களுக்கு குருமங்கல யோகம் பலன்களை தராதா என்று பார்த்தா கண்டிப்பாக பலன் தருங்க. இந்த 6 லக்னங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்து வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் குரு இருந்தார்னு வைங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வளர்பிறை சந்திரனா பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு. நண்பர்கள் 3 பேர் சேர்ந்துடுறாங்கன்ற அமைப்புகள் இங்கே வந்துடுது இல்லையா. இந்த மாதிரி வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இந்த குருவும் செவ்வாயும் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த மற்ற 6 ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு நிறைவுகளை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த குரு மங்கள யோகம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.